ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா, ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லக்கி பிளாக் ஃப்ரம் சுனாமி. ஆமாங்க, என்ன எடுத்தோடனே ஆரம்பமே நமக்கு சரி தூத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுனாமி வருது. ஏற்கனவே 2004 அடித்து இந்தியாவே தரமட்டமாகிடுச்சு. சரி இருக்கட்டும். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, சுனாமி அடிக்கடி வரும். அதாவது ஸ்லோ, சூப்பர் ஸ்லோ, ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மீடியம், இந்த மாதிரி நிறைய விதி வரும். இதில் ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். இது வந்து அரோ செக்ஷன், அதாவது சாதாரண லக்கி பிளாக்ஸு. பார்த்தோன்னு காம்பவுண்டுன்னு போட்டிருக்கு. சரி வாங்க, இதை போய் எடுத்து ப்ளேஸ் பண்ணுவோம். சரி, இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பில்லைக்கார்டு ஆளில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனலுக்கு புதுசாக யாராவது வரீங்களான்னா லைக் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் நண்பா. உங்களோட சப்போர்ட் பொறுத்து தான் நாங்கள் இருக்கோம். டிக்டாக் சஹூர் சேனல் புதுசாக இருக்கீங்க, நானே புதுசு தான். சரி, மீடியம் பார்த்தீங்களா? சூப்பர் ஸ்லோ. இது ஸ்லோவோட கொஞ்சம் இருக்குது. ஸ்பீடு இப்போதைக்கு 498 ரூபா, அதாவது 500 ரூபாய்க்கு 2 ரூபா கம்மி. என்னடா கவி? இப்போ நம்ம ஒரு ஸ்பீடு இது வாங்கிடுமாடா? வாங்கவா வேண்டாமா? சரி வா, ஒரு ஸ்பீடு வாங்கியிருக்கேன். இன்னொரு தடவை காசு எடுத்து 1K கூடு 1K கிடச்சிருக்கா? சரி, எத்தனை அப்கிரேட் பண்ணிடுமா கவி? பண்ணலாமா வேண்டாமா? பண்ணுவா. நீ பண்ணுதியா? பண்ண தெரியாதா? சரி, நானே பண்ணுவேன். இன்னும் ஒன்றுக்கு ஐயோ காசு கம்மியாக இருக்குது. இது ராம்ப்ளக்ஸ் 1000 கொடுப்பேன். வாங்கடா அங்கிட்டு. சரி ரைட்டு, இன்னொரு லக்கி பிளாக் எடுக்கலாமான்னு தான் பார்க்கேன் இல்லை போவோம் உருன்ட்டு. மஞ்சள் கலர் லக்கி பிளாக் எடு. சாமி போங்க சாமி. சுனாமின்னு இது அரோ காம்பவுண்ட் தான். இவங்க 10 செகண்ட்ஸு போச்சு. இது அவ்வளோதான் 10 செகண்ட்ஸ். டே போங்கடாங்கிட்டு. அவ்வளோ கொஞ்ச நேரத்தில் பூடு. எங்கே கிட்டத்தட்ட 10 செகண்டு. அது வந்து ஒரு 5 செகண்ட் கிட்ட தான் வந்துருக்குங்க. நல்ல வேலைக்கு. என்ன கடைக்கு போகுது கவி? இருக்குல்ல. நல்லதா கொடுங்கடா. பனா நீ இது என்னடா? சிம்பன்சினி பனானி பாரு, நம்ம 2K கிட்ட இருக்கு. ஸ்பீடு அப்கிரேட் பண்ணிடுவோம் 7 இன்னொன்றுக்கு போடலாம். இன்னொன்று போடு. ஸோ டே போங்க. 100 ரூபா கேட்காங்க. எவ்வளோ காசு கட்டான்னு தெரியல. சரி, இது இங்கே இது ஃபயர். ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி அங்கே பாருங்களேன். முன்னாடி இப்போ தான் பார்த்துங்க. இங்கே வருங்க, பார்த்துங்களா? எனக்கு தெரிஞ்சு அது எக்ஸ்ட்ரீம் தானே. இது ரேர் அரோங்க. இது காம்பன் அரோ. ஏதாவது வருதா சுனாமி? வருதாடா கவியே? கவினே வருதுடா. இந்த லக்கி பிளாக் பார்த்தியா? என்ன லக்கி பிளாக்டா? இது ஃபயர் லக் பிளாக்டா, ரேருடா இது. சரி போய் அங்கே யாத்தோ இப்போ பார்த்தியா? அது என்னது? சுனாமி அந்த சிவப்பு கலர்ரா. ஐயோ இதை ஓப்பன் பண்ணியும் என்ன கிடைக்க போகுது? லாவா லக்கி பிளாக் நல்லதா கொடுங்களா? நல்லா குடிங்க. வாமு நல்லா தான் இருக்கு. 62 ரூபா. பரவாயில்ல. இதில் லக்கி பிளாஸை மட்டும் காசு கொடுக்க மாதிரி இருந்தேன்னா விடிஞ்சிரும். இது எடுக்கிறதுக்குள்ள என்னடா கவி? சரி ரைட், அப்கிரேட் பண்ணிவிடும். 1K கிட்ட பெருசா இது ஒன்றும் தொல்ல. ஆமாம், காசு சரியாக பார்க்கனால. சரி வாங்க போகும். 5Kக்கு 1 to 10 கேரி.
இது எதுக்குன்னு தெரியலையே. இது என்னது? இது சி என்ன போட்டிருக்கு தெரில. கேரி இப்போதைக்கு நம்ம அப்கிரேட் பண்ணலாம்டா. அடுத்த பாட்டில் வேணால் மற்றது என்னன்னு பார்த்து நான் இதுக்காகவே ஒரு வீடியோஸ் போடுவேன். சரி, இந்த வீடியோ கொடுத்து நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட் ரெஸ்டியூஷன் தான் ஒரு நியூ கேம் தான் போட போகிறோம். அதனால் அந்த கேமுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்ஸ் வந்தோன்னா அடுத்து செகண்ட் பார்ட்ஸில் அப்லோட் பண்ணிவிடுவோம். அந்த கேம் முடித்தோடனே இதோட பார்ட் 2 வந்துடுங்க. இப்போ நான் இதை சொல்லிட்டு இருக்கேன், நான் வாய்ஸ் வர கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துடுவோம். ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் ப்ரோ. ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் இது. அதாவது இந்த கேமோட அப்டேட் தான் கதையே. அதாவது என்னென்னா, அது எப்படி சொல்லலை, கேம் இந்த ராம்லெஸ் கேம் இருக்குல்ல, ராம்லெஸ் கேம்னு சொல்ல முடியாது. அது ஒரு எப்படா சொல்லலாம், எங்கே கோல்டனுங்க, எங்கே எனக்கு அது வேணுங்க. எங்கே கோல்டன் பாருங்க, கோஸ்ட்டு இது ஏதோ இருக்குங்க. இது எப்படியா இருக்கணும்? டே வாடா வேமா வெண்ண. ஸோ நேரம் பார்த்து தானே. என்னடா அதில் டென்ஷன் ஆகுது. அடப்பட்ட கூப்பிடி இன்னும் மாறிங்க வார எடுக்க வர மாட்டேங்க. சரி, ரைட்டு, வந்தாச்சு. எப்படியோ மிஸ்ட்டு கொஞ்சம் விட்டா உட்கார வச்சுப்பான் நம்மளை. 9K கிட்ட இருக்குது. சரி, இந்த பிளாக்ஸ் எடுத்து போட்டுடலாம். Epic Lucky Block. இந்த கோல்டன் பிளாக்ஸை எடுத்து வச்சுருவோம். Water Lucky Block. இது ஓப்பன் அது எடுத்துட்டேன்பா. Common Lucky Block. இது எடுத்தாச்சு. எல்லாம் அல்ல கொடுங்கடா. அதான் கொடுங்கடா. டே பூடு 42 ரூபாய். Lirila. இங்கே இதே மாதிரி ஒன்று இருக்கு. ஓ, Tic Tac Sahur. இது அண்ணே, இது தம்பி. Trulicina. சரி, இருங்க எல்லாம் வரும். தம்பி 2 பேரும் வந்துட்டாங்கடா. ரைட்டு, அப்கிரேட் இப்போ சம்முனா போகிறோம். 35 நான் ஒன்று போடலாம். நான் வாய்ப்பு இல்லை. 37 ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்களா, முன்ன இருந்ததோட இப்போ நம்மளோட ஸ்பீடை பார்த்தாலே தெரியும். டுலரா எங்கே பார்த்தீங்களா? சம்மன் இருக்கப்பா. ஐயா, கரெக்டாக வர நேரத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். சரி, ரைட்டு, வாங்க போவோம் டக்குன்னு. இந்த கேம் உருவாக்குனவங்களோட பேர் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க நண்பா, கமெண்டில் போடுங்க. இது 6 செகண்ட்ஸு. பேர் எப்படியா பேர் இங்கே இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்களே, 6 செகண்டில் டப்புன்னு வந்துச்சு. எல்லாம் நம்மளோட ஷூவோட ஸ்பீடுனால தான். எனக்கு ஒரு மேடம் ஜோலி முடிஞ்சிச்சு. எப்படிங்க தப்பிச்சாங்க? சரி, ரைட்டு. அந்த அங்கே பார்த்தீங்களா, அது இந்த இது சரியாக கிட்ட வந்தாங்க சுனாமி தெரியுது. மீடியமே இவ்வளோ இருக்குன்னா, அக்கா எப்படிங்க நல்லா இருக்குங்களா? செருப்பு புஞ்சிடும். என்ன சொன்னேன், 78 செகண்டு போதும். அது வர்றதுக்குள்ளே போயிடலாம் பார்த்தா கிட்ட வந்துடுச்சு. சேனல் வரேன். சூப்பர் ஷோ, பேருக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக வருது. இல்லை, இது போட்டோம் எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்கு? என்னடா கவி காற்று தானே, ரிஸ்க் எடுத்து அப்புறம் நம்மள ரிஸ்க் எடுத்து லஸ்க்கெல்லாம் சாப்பிட முடியும். ரிஸ்க் எடுத்துன்னு வச்சுக்கோமே, அப்புறம் பால் தான் ஊற்றுவாங்க ஊன்ட்டு. சரி, ரைட்டு, இதை ப்ளேஸை பண்ணிடுவோம். இதை ப்ளேஸ் பண்ணுவோம். ஓப்பன் கரோ Ghost Lucky Block. ஓப்பன் கரோ Epic Lucky Block. நல்லதா கொடுங்க, நல்லதா ப்ளீஸ். சரி, ரைட்டு, வரக்குள்ளே நம்ம காசை கலெக்ட் பண்ணிடுவோம்.
Trippi troppa. நூபினி Il பனானி cacto ippopotamo. எங்க இது நல்ல காசுங்க பார்த்தீங்களா? 365 ரூபா போடு 69 கவி நம்ம பணக்காரங்களாயிட்டோண்டா அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்போ கோல்டன் லொக்கேஷனுக்குள்ளே போக போகிறோம். இதோட செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறோம். அதாவது இதோட டாப் எண்டுக்கு போகணுன்னு நான் இருக்கேன். இன்னொரு எஸ்சிபி தூக்கிடுவோம். இது வந்து எஸ்சிபி செக்ஷனா, எஸ்சிபி வந்து 3ஆவது செக்ஷனு. இது என்னது எக்கா கலெக்டு கொடுத்துட்டு ஏதாச்சும் வருதா? நல்ல வேலை திரும்பி பார்த்தேன். பார்க்கலன்னா என்ன நிலமையாக இருக்கும் என்னடா கவி? திரும்பி பார்க்காம ஓடிடுடா ஓடி. இது கோல்டன் கிட்ட இருங்க. டக்குன்னு போயிட்டு அதை எடுத்து விட்ற டக்குன்னு போட. வாடசன் இது என்ன? இதை பக்காயிருச்சா? ஐயோ இதே அவுட் ஆகிட்டேனே. என்னடா சாய் இது யாவன்டா கேம் ஆகுனது? சரி ரைட்டு, வேறு ஏதாவது செக்ஷன் போய் எடுப்போம். இது வந்து ரேர் ஆரோ எஸ்ஏபி ஆரோ அட பாவமே. இதுக்கிட்ட தப்பிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 150 கிட்டே வசந்தாத்தான் லைஃப்படும் போல். 50லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது இல்லையே, இது கலர் மாறுது. இது எனக்கு நல்லாக்கு. இதை தூக்கிறோம். மண்டை அங்கே தான் வரான் போமா. இல்லை வேண்டாம். ஏண்டா ஸ்லோன்னு சொன்னீங்கடா, இவ்வளோ வேகமாக வரான். ஸ்லோவே மீடியமுக்கு பாதியாக தான்டா இருக்கு. நல்ல வேலைக்கு வந்தாச்சு. எதுக்கு நம்மளுக்கு அம்பு பேசாம ரெயின்போ கோஸ்ட்டு லக்கி பிளாக். இது கஷ்டப்பட்டு நல்லா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ப்ளீஸ். வரட்டும். சரி ரைட்டு கண்ணை விட்டு வந்துச்சுங்க. ஏதாவது கிடச்சிருக்கு. என்னது? கூலி Strawberry flamingelli. 1000 ரூபா. போட்டு கிஜாவாக இருக்கு. ரைட்டு இதை விற்றுருவோம். இது சிறுசு. அப்பா எம்மாந்தண்ணி வேறு எதை வைக்க. இந்த நூபினி பனானி விற்றுருவோம். சரி இப்போ வந்து ஏதாவது கோல்டனுக்குள்ளே போய் ஒன்றாவது எடுக்கணும்னு பார்க்கேன். சரி அதுக்கு முன்னாடி ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட $200 கிட்ட இருக்குதுடா கவி. வீடியோ சரியாக பார்க்கறதுனால தான் செகண்ட் வந்துட்டேன். சரி பாய் டாட்டா.